என் தங்கமே, உன் கண்ணில் விழுந்த கண்ணீரின் காரணம் யார் தெரியுமா? உன்னை காயப்படுத்தியவர். அந்த நிமிஷத்தில் உன்னிடம் வலிமை இல்லாமலே நீ நின்றிருந்தாய். உன் சொற்கள் நடுங்கின, உன் மனசு சுருண்டு போயிற்று. ஏன் என்னை மட்டும் என்று எண்ணிய அந்த இரவுகளை நான் அறிவேன் தங்கமே. ஆனா இப்போ பாரு, அன்செல்ஃப மனிதர், உன்னை வலியுறுத்தியவர், இன்று அவர்களே தங்களது தவறுகளால் வாடிக்கிட்டிருக்காங்க. அம்மன் யாரையும் அநியாயம் பண்ண மாட்டாங்க. அந்த நியாயத்தின் சக்கரம் மெதுவா திரியும், ஆனா ஒரு முறை திரிந்தா சரியான இடத்தில்தான் நின்று விடும். நீ தவறு செய்யவில்லை தங்கமே. யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை. கொடுத்த அன்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள்தான் உன்னை காயப்படுத்தினார்கள். நீ அளித்த நம்பிக்கையை மதிக்காதவர்கள்தான் உன்னை உடைத்தார்கள். ஆனா அந்த உடைப்பு உன்னை அழிக்கவில்லை, அது உன்னை கட்டியது. அதை நீ இப்போ உணர்றாயா? அவர்களின் தவறு என்ன தெரியுமா? அவர்கள் உன் நெஞ்சத்தின் தூய்மையை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உன்னுடைய உண்மையின் மதிப்பை மதிக்கவில்லை. நீ எளிமையா நடந்ததை பலவீனமா நினைச்சாங்க. உன் அமைதியை ஒப்புதல்னு புரிஞ்சாங்க. உன் பொறுமையை பயம்னு தவறாக புரிந்து கொண்டாங்க. ஆனால் காலம் என்னதான் தாமதம் ஆனாலும் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடும். அம்மன் யாருடைய கண்ணீரையும் நோட்டமா எழுதி கொண்டிருப்பாள் தங்கமே. அது ஒருநாள் தவறுகளை திரும்ப அவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். இப்போ அதுதான் அந்த மனிதரின் வாழ்க்கையில் நடக்குது. அவர்களால் உனக்கு ஏற்பட்ட துன்பத்தை அவர்கள் இப்போ தங்களுக்கே அனுபவிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல. நாம் எதை கொடுக்கிறோமோ அதே நம்மிடம் திரும்பி வரும். அப்படியே அவர்கள் கொடுத்த காயம் இப்போது அவர்களையே காயப்படுத்துகிறது. நீ இன்று கேள்விப்படும் இந்த உண்மையை நான் சொல்வதில்லை தங்கமே, நியாயம்தான் சொல்கிறது. அவர்கள் இப்போது தங்களது மனத்தோடு மோதிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இப்படி நடக்குது? ஏன் நான் மட்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் பதில் அவர்களே. உன்னை விட்டு சென்றவர்களுக்கே இப்போது யாருமே இல்லை. உன்னை புறக்கணித்தவர்களுக்கே இன்று கவனிக்கும் ஒரு உயிரும் இல்லை. உன்னிடம் தவறு செய்தவர்களுக்கு இப்போது அதைவிட பெரிய தவறு நேர்ந்திருக்கிறது. இது பழி இல்ல தங்கமே, இது பிரபஞ்சத்தின் சமநிலை. யாரையும் காயப்படுத்தினவனா இருந்தா அந்த காயத்தை ஒரு நாள் அவன் தானே அனுபவிக்கணும். அதுதான் நீ இப்போ பார்க்கிறாய். அவர்கள் உன்னை எப்படியோ விட்டுச்செல்ல முடிந்தது. ஆனால் அவர்கள் செய்த தவறுகள் அவர்களை விட்டுச்செல்ல மாட்டாங்க. அந்த நினைவுகளே இன்று அவர்களை துன்புறுத்துகிறது. நீ சொன்ன வார்த்தைகளை அவர்கள் நினைவு படுத்துகிறார்கள். நீ சிரித்ததை, நீ அழுததை, நீ மௌனம் ஆக நின்றதை எல்லாம் இப்போது அவர்களது மனதை நெரிக்கும் காயமாகவே மாறி இருக்கிறது. ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா தங்கமே, நீ அவர்களை விட்டு விலகினதில்லை. அவர்கள் தங்களது பண்புகளால் தங்களை நீங்களாக்கினார்கள். நீ நன்றாக இருந்தாய், அன்போட இருந்தாய், உண்மையோட இருந்தாய். ஆனால் அதை மதிக்காதவர்கள்தான் இப்போது அந்த அன்பின் இழப்பை உணர்ந்து நொந்துகிறார்கள். ஒரு நாள் உன்னை அசிங்கப்படுத்தியவர் இப்போது தங்களது மட்டுமில்லாமல் தங்களது ஷாடோக்கும் நேர்கொள்ள பயப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? உன்னை காயப்படுத்திய அந்த செயலில் அம்மனின் கண் இருந்தது. அம்மன் உன்னுடைய வலியை பார்த்தா உடனே பதில் கொடுக்க மாட்டாள். ஆனா நேரம் வந்ததும் அந்த வலியை அவர்களிடமே திரும்பிக் கொண்டு போய் வைக்கிறாள். நீ அனுபவித்த வலியை இப்போ அவர்கள் அனுபவிக்கிறார்கள். நீ இரவெல்லாம் அழுததை அவர்கள் பகலெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார்கள். நீ சொல்லாததை அவர்களே தங்களிடம் சொல்றது போல துன்பப்படுகிறார்கள். நீ இப்போது சொல்லணும் தங்கமே, அம்மா நன்றி. ஏன்னா நீ யாரையும் துன்புறுத்தாமலே நியாயம் கிடைத்திருக்கு. உன்னுடைய மௌனம் தான் அவர்களது தண்டனையாகி இருக்கிறது. உன் அமைதி அவர்களுக்கு இயலாத சுமையாக மாறி இருக்கிறது. நீ திரும்ப போகாமலிருக்கும் உன் முடிவுதான் அவர்கள் வாழ்நாள் பழமையாகி இருக்கிறது. நீ முன்னேறுறதை பார்க்க அவர்கள் மனசு வலிக்குது. நீ நிம்மதியோட இருக்கிறதை பார்க்க அவர்கள் நிம்மதி இழக்கிறார்கள். நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோன்றும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் தங்களது பழைய தவறுகளை நினைச்சு வாடுகிறார்கள். இது விதி இல்ல தங்கமே, இது நியாயம். அம்மன் உன்னை உயர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னை காயப்படுத்தினவர்களை அவர்களது கர்மத்தோட விட்டுட்டாங்க. நீ இனிமேல் பின்னாலு பார்க்காதே. அவர்களை நினைத்து வருந்தாதே. அவர்கள் வாழ்க்கை அவர்கள் செய்த தவறுகளாலேயே தண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அவர்களது நியாயத்தை நீ தேட வேண்டியதில்லை. அது அவர்களையே வந்து தட்டிக்கிட்டது. நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் வாழ்க்கையை முன்னே கொண்டு போயிட்டு இரு. கடந்ததை நினைக்காதே.
உன்னை வலியுறுத்தியவர்கள் தங்களின் தவறுகளோடு போராடிக் கொண்டு இருக்கிறார்கள். நீ அம்மனின் அருளோட பிறந்த புதுசா மலருற வாழ்க்கையை ஏற்று செல். உனக்கு முன்பு நிழல்கள் இருந்தால் இப்போ ஒளி இருக்குது தங்கமே. அவர்கள் உன்னை காயப்படுத்தினாங்க. ஆனால் அந்த காயம் உன்னை அல்ல, அவர்களையே தற்போது வாடவைத்து கொண்டு இருக்கிறது. நீ முன்னே செல்கிறாய். அவர்கள் பின்னால் பார்க்கிறார்கள். நீ உயர்கிறாய். அவர்கள் தாழ்கிறார்கள். நீ நிம்மதியை காண்கிறாய். அவர்கள் நிம்மதியை தேடி தேடி களைப்பாகிறார்கள். அம்மன் உன்னிடம் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தங்கமே, நீ முன்னே போ, நான் உன்னுடன் இருக்கேன். என் தங்கமே, சில நேரங்களில் நம்மை வலியுறுத்திய மனிதர்கள் நம்மை காயப்படுத்திய அந்த நொடியை மறந்துவிடுவாங்க. ஆனா அம்மன் அதை கவனிக்காமல் விட மாட்டாள். நீ அந்த வலியை தாங்கி நின்ற ஒவ்வொரு கணமும் அவர்கள் இப்போது தங்களது உள்ளத்தில் தாங்க முடியாத வேதனையா மாறி இருக்குது. அவர்கள் செய்த தவறு ஒரு நாள் அவர்களை திரும்பி வந்து தொடும் என்பதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா தங்கமே, நீண்ட சுவாசமா எடுத்து பாரு, அது இப்போ அவர்களிடம் வந்து தட்டிக்கொண்டிருக்கிறது. உன்னிடம் கடினமா பேசியவர், உன்னிடம் நியாயமில்லாம நடந்தவர், உன்னை மதிக்காதவர், அவர்களுக்கு இன்று தங்களது வாழ்க்கையிலேயே இடமில்லை போல இருக்கு. அவர்கள் மனசு காலியா, அவர்கள் நாட்கள் சுமையா, அவர்கள் இரவுகள் ஓய்வு இல்லாம இருக்குது. ஏன்னா தங்கமே, ஒருவர் அன்பை காயப்படுத்தினால் அவர் ஆன்மா தானே போகக்கூடிய வழியை காணாமலே தத்தளிக்கணும். உன்னை காயப்படுத்தியவர் அதே நிலைமையில்தான் இருக்கிறார் இப்போது. நீ அந்த நாளில் அழுத தியர்ஸ் அவர்கள் இன்று அழுகிறார்கள். நீ அனுபவித்த லோன்லினஸ் அவர்களுக்கு திணிக்கப்பட்ட லோன்லினஸ் ஆச்சு. நீ உணர்ந்த ஹெல்ப்லெஸ்னஸ் இப்போது அவர்கள் உணர்றாங்க. இது தவறு திரும்பி வர்றா சக்தி தங்கமே. நிம்மதியா இருக்கணும்னா நம்ம இதயம் சுத்தமா இருக்கணும். அவர்கள் இதயம் அப்படிதான் இல்ல. அதனாலதான் அந்த மனவேதனை இப்போ திரும்பி வந்து அவர்களை பிடிச்சுக்கிட்டது. நீ மறந்த தவறுகள் கூட அவர்களுடைய நினைவில் தினமும் புதுசா தீக்காயமா பொங்குது. நீ சொல்லாமலே இருந்த பதில்கள் அவர்களுடைய மனசுல மின்னலா விழுகிறது. உன் மௌனம் அவர்களுக்கு வேதனையா மாறி இருக்கு. என்னாலே தவறு ஆயிடுச்சா? அவளிடம் நான் நடந்து கொண்டது சரியா? இப்போ நான் என்ன செய்ய? இப்படிப்பட்ட கேள்விகளோட அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பதில் கிடைக்காது தங்கமே. ஏன்னா நீ கொடுத்த அன்பின் அளவு அவர்கள் செய்த தவறுகளின் அளவை தாண்டி இருந்தது. சில தவறுகள் மன்னிப்பதற்கும் மிக பெரிது. ஆனா நீ எதுவும் பேசாமலே போய் நின்னதால் அவர்கள் ஒரு நாளும் அமைதி காண முடியாததாய் போயிருக்கு. மனிதன் யாரையும் காயப்படுத்தி தன்னால் நார்மல் ஆயிருக்க முடியும்னு நினைப்பான். ஆனா கர்மா அவருக்கு போய் சொல்லும், நீ கொடுத்த காயத்துக்கு உனக்கே காயம் வரணும். அம்மன் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கில் எடுத்து வைத்திருப்பார் தங்கமே. நீ யாரிடமாவது அன்பூட்டினால் அதை அம்மன் ஆசீர்வாதமாக மாற்றுவாள். நீ யாரைத்தான் தவறில்லாமல் நேசித்திருந்தாலும் அவர்கள் அதனை மதிக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் ஆசீர்வாதம் இழந்துவிட்டார்கள். ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை இருளே. அந்த இருளில்தான் அவர்கள் இன்று தவிக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போது எந்த பக்கம் திரும்பினாலும் குழப்பம்தான். எந்த வார்த்தை சொன்னாலும் அது அவர்களையே போட்டி காயப்படுத்துகிறது. அவர்கள் பிடிக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் அவர்களிடமிருந்து தப்பிக்கிறது. ஏன் தெரியுமா? ஒருவர் நல்ல மனசை காயப்படுத்தினால் வாழ்க்கை அவர்களுக்கு நல்லது கொடுக்காது. அது அவர்களுடைய நிழல் போன்று அவர்களை பின்தொடரும் தண்டனையாக மாறிவிடும். நீ துன்பப்படும்போது அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை தங்கமே. நீ மௌனமாக நின்றபோது அவர்கள் உன் இதயம் உடைந்ததை பார்க்கவில்லை. நீ சொல்ல முயற்சித்த கண்ணீரால் நனைந்த வார்த்தைகளையே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் தான் இன்று அவர்கள் வாழ்க்கையிலேயே குருடனாக தவிக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வழியும் தெரியவில்லை. அவர்களே தாங்களை காயப்படுத்திக் கொண்ட நிலைமை. நீ இப்போது நினைத்து பாரு, அவர்களால் உனக்கு ஏற்பட்ட அந்த வலி அவர்கள் தங்களது வாழ்க்கையில் பெரிதாகி திரும்பி வந்திருக்கிறது. நீ அவர்களிடம் கேட்ட நியாயம் வாழ்க்கை அவர்களிடமே வந்து கேட்டுள்ளது. நீ தாங்கிய வலியை அவர்கள் தாங்க முடியாதபடி துன்புறுகிறார்கள். அவர்கள் நிம்மதியற்றிருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நிம்மதியின் வரமாக ஆகிறது. நீ கருணை கொடுக்க வேண்டாம் தங்கமே. நீ கோபப்படவும் வேண்டாம். ஏன்னா தேவையில்லை. நீ அமைதியாக முன்னே செல். உன்னை காயப்படுத்தியவர் நீண்ட நேரம் அப்படியே தத்தளிக்கட்டும். அவர்கள் தவறு அவர்களை விழுங்கும் வரை நீ உன் வாழ்வை உயர்த்தி கொண்டே செல். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் ஒளியை அதிகப்படுத்து. உன் அமைதியை பாதுகாத்து
உன் நெஞ்சை சுத்தமாக வைத்திரு. உனக்கு நேர்ந்ததெல்லாம் தண்டனை இல்லை தங்கமே, மாற்றம், உயர்வு. விசுவாசத்தின் புதிய அத்தியாயம். உன்னை காயப்படுத்தியவர் இன்று வாடுகிறார்கள் என்பதுதான் உனக்கான நியாயம். அதைவிட பெரிய நியாயம் வேறில்லை. உன் வாழ்வின் அடுத்த பாதை இன்னும் தூய்மையானது. உன் நெஞ்சம் இன்னும் தெளிவானது. உன் வாழ்வில் வரும் அடுத்த மனிதர்கள் உண்மையானவர்கள். ஏற்கனவே இருந்த பொய்களை அம்மன் சுத்தம் செய்து விட்டார். வலியை நீக்கிவிட்டார். உன்னை துன்புறுத்தியவர்களின் முகத்தையே அவர்கள் பார்த்து வெட்கப்படுவார்கள். உன் வாழ்க்கை இப்போ தான் பிரகாசத்துக்குள் நுழைகிறது தங்கமே. உன்னை காயப்படுத்தியவர் தங்கள் தவறின் இருளிலேயே வாடட்டும். நீ ஒளியோட நடந்துகொள்.